நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக ஸ்ரீ வித்யா கந்தசாமி. என் தமிழ்நாடு. திருவாரூர் அருகே விளைநிலங்களில் உரிய அனுமதியின்றி ONGC நிறுவனம் மேற்கொண்ட குழாய் பதிக்கும் பணியை தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசு நிறுவனமான ONGC நிறுவனம் ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து கச்சா எண்ணெய் எடுக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இதனால் நிலத்தடி நீர், விளைநிலங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டிபாளையத்தில் ONGC நிறுவனம் சார்பில் விளைநிலங்களில் குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டதை தடுத்து அப்பகுதி மக்கள் JCB உள்ளிட்ட இயந்திரத்தை சிறைப்பிடித்தனர். மேலும் ஓடம்போக்கி ஆற்றின் குறுக்கே மணலால் சாலை அமைத்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நிர்மல் ராஜிடம் தொலைபேசியில் கேட்டபோது ஆற்றின் குறுக்கே சாலை அமைத்திருப்பது சட்டவிரோதமானது எனவும் இதுகுறித்து வட்டாட்சியரின் ஆய்வறிக்கை வந்தவுடன் தவறு நடைபெற்றிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். ஒரு ஆற்றினுடைய குறுக்க பேரியரை உடைச்சு ஒரு அழகான ஒரு ரோடே போடுற அளவுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னால் எங்களுடைய நீர்நிலம் பாதிக்கப்படுது, எங்களுடைய வாழ்வாரமும் பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால் இதுக்கு மாவட்ட கலெக்டர் அவர்களும் மற்றும் உயரதிகாரிகளும் இதை கலந்து ஆலோசித்து எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும்படியாக நான் தலைமையோடு கேட்டுக்கிறோம். ஏரியாவில் இந்த ONGC குழாய் நிலத்தடி நீரில் விவசாய நிலங்கள் கீழே பதிக்கிறாங்க. இதனால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுது, விவசாயிகள் பாதிக்கப்படுகிறது. இதை பாருங்கள், காணூருக்கு எய்த்தாப்புல ஒரு ஆற்றில் குறுக்க அணைச்சி 2 பக்கமும் தண்ணி அடைச்சிருக்காங்க. மிகப்பெரிய உள்ள விவசாயம் பாதிக்கப்படுது. மிகப்பெரிய உள்ள மக்கள் 20 அடி 30 அடியில் தண்ணி கீழே இறங்குது. அதனால் தண்ணி குடிக்கிறதுக்கு பாதிப்பு ஏற்படுது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை சாலையான பாரதிபுரம் விரிவளை சாலை சீரமைப்பு பணிகளை கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு துவக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டதால் அச்சாலை வழியாக பயணிக்கும் மக்கள் பெரும் அவதிக்கு உட்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இப்பகுதியில் கடந்த 4 மாதங்களில் விபத்துகள் அதிகரித்துள்ளதாக கூறி பொதுமக்களுடன் மார்க்சிஸ்ட் கட்சியினரும் இணைந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல மணி நேரம் நீடித்த போராட்டத்தை அடுத்து அப்பகுதிக்கு வந்த அதிகாரிகள் 8 நாட்களுக்குள் சாலை பணிகளை துவங்கும் என உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கச்சா எண்ணெய் கடலில் கலந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணங்களை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு கூட்டம் கன்னியாகுமரியில் நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தேசிய குழு உறுப்பினர் தா. பாண்டியன், நிர்வாக குழு உறுப்பினர் மகேந்திரன், செயலாளர் முத்தரசன், மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ஆகியோர் கலந்து கொண்டனர். எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நிவாரணங்களை வழங்கிட வேண்டும் என டி. ராஜா வலியுறுத்தினார். மீனவர்கள், கடலோர பகுதியைச் சார்ந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிக்கைகள் வருகின்றன. இப்படி ஏற்படுகிற எண்ணெய் கசிவை, தேசிய இடர்பாட்டை, நேஷனல் நேச்சுரல் டிசாஸ்டரை எதிர்கொள்வதற்கு போதுமான தொழில்நுட்பம் இந்தியாவில் இருக்கிறதா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து தீவிரமாக துரிதமாக செயல்பட்டிருக்க வேண்டும். எண்ணெய் கசிவை நிறுத்தியிருக்க வேண்டும், எண்ணெய் கசிவை அகற்றியிருக்க வேண்டும். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி விளைநிலங்களை நாசம் செய்யும் ஆயிரக்கணக்கான எலிகளை நூதன முறையில் பிடித்திடும் பணியில் எலி மணி என்பவர் ஈடுபட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கேரட், பீட்ரூட், உருளை, பீன்ஸ், முட்டைக்கோஸ் போன்ற மலை காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அவ்வாறு பயிரிடப்படும் மலை காய்கறிகளை எலிகள் அதிக அளவில் நாசம் செய்து வருவதால் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் உதவை மஞ்சனக்கொரை பகுதியை சேர்ந்த மணி என்பவர் எலி பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 35 ஆண்டுகளாக எலிகளை பிடித்து வரும் இவர் மாலை நேரங்களில் விவசாய நிலங்களுக்கு சென்று எலிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து
எலிகள் விரும்பி சாப்பிடக்கூடிய கேரட் துண்டுகள் பொருத்தப்பட்ட பொறிகளை வைத்து இரவு நேரங்களில் மலை காய்கறிகளை சாப்பிட வரும் எலிகள் மணி வைத்த பொறிகளில் சிக்கிக் கொள்கின்றன. இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலையில் வயல்வெளிக்கு சென்று பொறிகளில் சிக்கிய எலிகளை அகற்றி மண்ணில் புதைத்து விடுகிறார். 35 ஆண்டிற்கு முன்பு ஒரு எலிக்கு 50 பைசா வீதம் வாங்கி வந்த இவர் தற்போது ஒரு எலிக்கு 80 ரூபாய் வசூல் செய்து வருகிறார். நான் எலி பிடிக்கிற வேலை 30 ரூபா செய்கிறேங்க. எலிக்குன்னா அப்போ 50 பைசா, 1 ரூபா, 1.5 ரூபான்னு கூட்டினாங்க. இப்போ எலிகளை கொஞ்சம் அங்கங்கே ஜாஸ்தி இருக்கிறனால இப்போ எலிக்கு 50 ரூபான்ட்டு இப்போ எல்லா விவசாயிகளும் ஃபோன் பண்ணி வேலை குறை வச்சுருவாங்க. நான் போய் ஒரு காடை க்ளீன் பண்ணால் அவங்களும் எனக்கு கொடுக்க வேண்டி போனால் கரெக்டாக கொடுப்பாங்க. எனக்கு இல்லைன்றதுனாலுக்கு அவங்களுக்கு அவங்க 100 இன்னும் கேட்டு வாங்கிக்கலாம். அவங்க ஃபோன் வருவாங்க, நான் தகுந்த போய் அவங்களுக்கு இது பண்ணுவேன். இவ்வாறு விளைநிலங்களில் உள்ள எலிகளை அழிப்பதால் தங்களுக்கு அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் உலகம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்றன. இப்போட்டியின் போது 4 முறை பார்வையாளர்கள் மேடை சரிந்த விபத்தில் 9 பேர் படுகாயமுற்றனர். திண்டுக்கல் அருகே உள்ள உலகம்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றன. இதில் திண்டுக்கல், நத்தம், மணப்பாறை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்தும் 600க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்றன. உதவி ஆட்சியர் ஆகாஷ் மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண ஏராளமான பொதுமக்கள் வருகை புரிந்தனர். இந்த போட்டிகளின் போது சேரி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் பிடித்து வெற்றி பெற்றனர். இந்த போட்டியின் போது பார்வையாளர்கள் நின்றிருந்த 3 அடுக்கு பார்வையாளர் மாடம் கூட்டம் அதிகமானதால் 4 முறை சரிந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துகளில் 9 பேர் படுகாயமுற்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் காளைகளுக்கு கார், டிராக்டர் உள்ளிட்ட பரிசுகள் வழங்க இருப்பதாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். அலங்காநல்லூரில் வருகிற 10ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய விழாக்குழு தலைவர் சுந்தரராஜன், போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் முகவரி சான்றிதழுடன் வரும் 6ஆம் தேதி கிராம வருவாய் அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார். மேலும் காளைகள் குறித்து வரும் 7ஆம் தேதி பதிவு செய்ய வேண்டும் என்றும் போட்டியை காண தமிழக முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். போட்டியில் வெற்றி பெறும் காளைகளுக்கு கார், டிராக்டர் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படும் என்றும் முக்கிய சந்திப்புகளில் LED திரை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பரிசுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2 ஆண்டுக்கு முன்னாடி நடந்ததோ அதுக்கு போக 5 மடங்கு இந்த ஆண்டு ஒரு மாட்டுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் இந்த ஆண்டு தர இருக்கிறோம். இதில் சிறப்பு பரிசுகள் பார்த்தீங்கன்னா காரு, பைக்கு, மிசிபிசி டிராக்டர், மற்ற தங்க காசுகள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இது எப்பயும் நடக்கிற விஷயங்கள். இந்த ஆண்டு சிறப்புகள் பரிசுகள் பைக்கெல்லாம் கொஞ்சம் கூடியிருக்கு. சிறந்த மாடு பிடிப்பவருக்கு, சிறந்த மாட்டுக்கு, சிறந்த மாடு அனைவருக்கும் நாங்கள் இந்த சிறப்பு பரிசுகள் வழங்க உள்ளோம். நீதிமன்ற தடை உத்தரவால் பத்திரப்பதிவில் உள்ள கட்டுப்பாடுகள் சொந்த தேவைக்காக நிலம் மற்றும் வீடுகளை விற்பனை செய்வதில் சிக்கலை ஏற்படுத்துவதாக கூறும் பொதுமக்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். எலி வளையானாலும் தனி வளை என்பார்கள். தனக்கென தனியே ஒரு வீடு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கான கனவாக உள்ளது. இந்த கனவை நனவாக்கிய மகிழ்ச்சியில் சேலம் மாவட்டம் நிலவாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரேவதி சொந்தமாக நிலம் வாங்கி ஆசையாய் கட்டிய சொந்த வீட்டில் குடியிருந்து வருகிறார். இவருடைய கணவர் ராஜேஷ்குமார் தனியார் நிறுவனத்தில் பாதுகாவலராக பணியாற்றி வருகிறார். கிடைக்கும் சொற்ப வருமானம் கைக்கும் வாய்க்குமே சரியாக இருக்க தொழிலில் ஏற்பட்ட பின்னடைவு காரணமாக வீடு கட்ட வாங்கிய கடனை சரிவர கட்ட முடியாத நிலையில் தவித்து வருகிறார் ரேவதி. கடன் வழங்கியவர்கள் கொடுத்த தொல்லை காரணமாக கனவுகளுடன் வாழ்ந்து வந்த இந்த வீட்டை விற்க ரேவதி முன்வந்த நிலையில் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக கண்ணீருடன் கூறுகிறார் ரேவதி. நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்களா கடன் உண்டு ஆயிடுச்சு. சரி கடனை கட்டி விட்டு வீட்டை வித்துட்டுனாச்சு கடனை கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி இது பண்ணோம். அதுவும் விற்க முடியல.
இப்படி வந்து அரசாங்கம் இந்த தடை விதிச்சுக்கிட்டே இருக்குது. எங்களால் விற்றுட்டு என்ன பண்ணுறது? விற்றுட்டுனாச்சும் சரி ஒரு வாடகை வீட்டில்னாச்சும் இருந்து ஒரு நல்லபடியாக பிழைக்கலான்னா அதுக்கு அரசாங்கம் இந்த மாதிரி பண்ணுது. அதனால் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும் சீக்கிரமா, இல்லைன்னா நாங்கள் 2 குழந்தைங்க வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போதிய அளவு மழை இல்லாததால் வறட்சியால் பாதிக்கப்பட்டு சோகம் சூழ்ந்த நிலையில் இருக்கும் இவர் சேலம் மாவட்டம் மாசிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த விவசாயி தனசேகரன். தனது ஒரே ஒரு மகனுக்காக வாழ்க்கையை நகர்த்தி வரும் இவர் வறட்சி பாதிப்பு காரணமாக தனது மகன் படிப்பு செலவுக்கு கூட பணம் இல்லாமல் திணறி வந்தார். இந்த நிலையில் தான் வைத்திருக்கும் நிலத்தின் ஒரு பகுதியை விற்க முடிவு செய்தார். நிலத்திற்கு முன்தொகை பெற்ற நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யும் போது கிரயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதால் நிலத்திற்காக முழு பணத்தை பெற முடியாமல் உள்ளதாக வேதனையுடன் கூறும் தனசேகரன், இதனால் தனது மகனின் கல்லூரி படிப்பு கேள்விக்குறியாக மாறிவிட்டதாகவும் தெரிவிக்கிறார். சரி, கொஞ்சம் பிளான்ட்டை விற்றுவிட்டு படிக்க வைக்கலான்னு பார்த்தாலும் அதுவும் அக்ரிமெண்ட்டு போடுறாங்க, அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியல. 4 மாதம் வாய்தா போட்டாங்க. சரி, இன்னைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு பண்ணிடலான்னு தள்ளி போயிட்டே இருக்குது. அந்த கவர்மெண்ட்டை வந்து ஸ்டெப் எடுத்து செய்யவும் மாட்டேங்குது. காலேஜ் ஃபீஸ் கட்டணும், குடும்ப செலவு பண்ணணும், நல்லது கெட்டது பார்க்கணும். அதனால் ஒன்றுமே பண்ண முடியல எங்களாலேயும். நீதிமன்றத்தின் தடை உத்தரவால் முறையாக அங்கீகாரம் பெற்ற மனைகளை வாங்கி முதலீடு செய்தவர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் நிரந்தர தீர்வை ஏற்படுத்த தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுக்கும் வகையில் நீதிமன்றத்தில் முறையிட்டு பொதுமக்களின் சிரமத்தை போக்க முன்வர வேண்டும் என்றும் கூறுகிறார் கட்டிட பொறியாளர் பழனிவேல். இது ஏதோ பணக்காரர்கள் மட்டும் செய்கிற தொழில் அப்படின்ற மாதிரி எனக்கு இதுக்கு 100% தப்புங்க. பணக்காரருங்கிறது மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான். கீழே செய்கிற ஒவ்வொரு சிவில் இன்ஜினியர் என்கிட்ட இப்போ 13 சிவில் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சம்பளம் வரல, ஆளுங்களுக்கு வேலை செய்ய முடியல, கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து என்னால் பேமெண்ட் வாங்க முடியல அப்படின்னா நான் ஒவ்வொரு வேலைக்காரராக நிறுத்திட்டு தான் வருவேன். அப்போ நினச்சி பாருங்கள், அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குடும்பத்தினுடைய இதுவும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கோர்ட்டுக்கிட்ட ஒரு வாய்தா கேட்காமலோ அல்லது ஒரு முறையான நடவடிக்கை எடுத்து எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விதமான டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கு இது அரசாங்கம் தாங்க முடிவெடுக்கணும். தமிழக அளவில் சுமார் 5 லட்சம் பேர் வரை ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர் சேலம் நிலத்தரகர்கள் சங்கத்தினர். இதனால் முத்திரைத்தாள் கட்டணம், பதிவு கட்டணம் என அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறும் இவர்கள் இப்பிரச்சனையில் உரிய தீர்வு காண அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். இது உடனடியாக வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக நிலத்தரகர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் 5 லட்சம் நிலத்தரகர்கள் இந்த 6 மாதம் வந்து வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. இதை வந்து உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். விளைநிலங்களை மாற்றம் செய்து விற்கப்படும் மனை மற்றும் அதில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்ற அந்த உத்தரவை நாட்டில் விவசாயத்தை காக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கில் நீதிமன்றம் அளித்திருக்கிறது. எனினும் தங்கள் பிரச்சனைகளுக்கு கடைசி தீர்வாக உள்ள நில விற்பனையை அரசு உடனடியாக தலையிட்டு முறைப்படுத்த வேண்டும் என நில விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாயை நம்பியுள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் விதிகளை மீறி ஊருக்குள் வராமல் புறவழிச்சாலையில் சென்ற அரசு பேருந்துகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். திருநெல்வேலி நாகர்கோவில் வழித்தடத்தில் இயக்கப்படும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் எண்ட் டு எண்ட் பைபாஸ் ரைடர் என்ற பெயரில் இயக்கப்படுகின்றன. இதனால் இந்த பேருந்துகள் நாங்குநேரி ஊருக்குள் வராமல் புறவழிச்சாலை வழியாக இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நாங்குநேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அனைத்து பேருந்துகளும் நாங்குநேரி ஊருக்குள் செல்ல வேண்டும் என உத்தரவிட்டது. எனினும் நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்துவிட்டு அரசு பேருந்துகள் புறவழிச்சாலை வழியாக இயக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் இன்று நாங்குநேரி வழக்கறிஞர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஊருக்குள் வராமல் புறவழிச்சாலை வழியாக சென்ற பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பேருந்துகளை மக்கள் விடுவித்தனர். இந்த நிலை இன்னும் தொடர்ந்துகிட்டு இருந்தா, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2-3 பைபாஸ் ரைடர் போய்கிட்டு இருக்கு இந்த ரூட்ல உள்ள வந்துட்டு போக வேண்டிய பஸ் எல்லாமே அவங்க டிரைவர் கண்டக்டர் வசதிக்காகவும் அந்த சம்பந்தப்பட்ட போக்குவரத்துறை அதிகாரிகளுடைய உத்தரவின்படி, வாய்மொழி உத்தரவின்படியும் இயக்கப்படுவதாக சொல்றாங்க. இது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பை உண்டாக்குது. பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசு துறையே பொதுமக்களை வந்து பாதிக்கிற விதத்தில் இருக்கிறதுனால இதுக்கு
தகுந்த தீர்வு கிடைக்கலன்னா நாங்கள் இன்னும் தீவிரமான போராட்டத்தில் ஈடுபடுவோம். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடந்திருந்தால் அது தொடர்பாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்தார். கோவை குனியமுத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் அகில இந்திய கல்லூரி முதல்வர்கள் சங்கம் சார்பில் 18வது சர்வதேச அளவிலான கல்லூரி முதல்வர்கள் மாநாடு இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டினை உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதிய கல்விக் கொள்கை, உயர்கல்வி செயல்பாடு, சமூக விழிப்புணர்வு ஆகியவை குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பழகன், பாரதியார் பல்கலைக்கழக பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடந்திருந்தால் அது குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இந்திய அளவில் உயர்கல்வியில் சேர்க்கை சதவீதத்தில் தமிழகம் 44.5% பெற்றிருப்பதாகவும் கூறினார். நியமனத்தில் முறைகேடு இருந்ததுன்னா அது கண்டறிந்து தக்க நடவடிக்கை கண்டிப்பாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது எடுக்கும். உலக புற்றுநோய் தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் நடந்த விழிப்புணர்வு பேரணியை இந்திய மருத்துவ சங்கத்தின் திருச்செங்கோடு கிளை தலைவர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து 40 கால் மண்டபம் அருகே தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் அதே இடத்தில் முடிந்தது. பேரணியில் 70க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் 150 செவிலியர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் தலைமை அரசு மருத்துவமனை நுழைவு வாயில் முன்பு அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்ட மேற்படிப்பு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. பெண்களை தாக்கும் புற்றுநோயை தடுப்பது குறித்தும், புகையிலை பொருட்களால் ஏற்படும் புற்றுநோய் தடுப்பது தொடர்பாகவும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தனியார் செவிலியர் பயிற்சி கல்லூரிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புற்றுநோய் தொடர்பாக நடந்த விழிப்புணர்வு பேரணியை கடலூரில் மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ் தொடங்கி வைத்தார். கடலூர் நகர அரங்கிலிருந்து புறப்பட்ட பேரணி நகராட்சி அலுவலகத்தில் முடிந்தது. பேரணியில் கலந்து கொண்டவர்கள் புற்றுநோயால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் யோகா மூலம் மார்பக புற்றுநோய் தடுப்பது குறித்து செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக மருத்துவமனையின் டீன் சாந்தகுமார் விளக்கம் அளித்தார். பொள்ளாச்சி அருகே கால்நடைகளை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கால்நடை திருவிழா தொடங்கியுள்ளது. இதனை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அதிக அளவில் விவசாயம் செய்யப்பட்டு வரும் நிலையில் இதற்காக கால்நடைகள் பெரும் அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. தற்போது காலப்போக்கில் அவை அழிவின் விளிம்பில் உள்ளதால் கால்நடைகளை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கால்நடை திருவிழா தொடங்கியுள்ளது. இதில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த கால்நடைகள் பங்கேற்றுள்ளன. இதில் கால்நடைகளும் அழகு போட்டிகள் மற்றும் பல்வேறு வகையான ஆடுகள் மற்றும் பழங்கால மாட்டு வண்டி போட்டிகளும் நடத்தப்பட்டன. நடைபெற்ற திருவிழாவுக்கு அழகு போட்டிக்கு எங்களோட மாடுகளை கொண்டு வந்து காலையில் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோங்க. இதாவது 3வது முறையை நாங்கள் நடைபெற்றிருக்குது. இது ஒரு நாட்டு மாடு அழியனோடு தான் இவங்க வந்து 2 வருஷமா நாட்டு மாடு கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க. கால்நடைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்டு வரும் இந்த திருவிழாவை நாள்தோறும் ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். இந்த திருவிழாவை பார்த்ததன் மூலம் நாட்டு மாடுகளை வளர்ப்பதில் ஏற்படும் நன்மைகள் குறித்து தெரிந்து கொண்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஒவ்வொருத்தரும் நல்ல இன்ட்ரெஸ்டாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்க்குறது புதுசாக இருக்குது. இவ்வளோ மாடல் ஒரே இடத்துல வந்து முதல் தடவை நானும் இங்கே பார்க்குறேன். நல்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள பொட்டிரெட்டிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நாளை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து ஊர் விழாக்குழு சார்பில்
ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் போட்டிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட பொறுப்பு காவல் கண்காணிப்பாளர் ராஜன் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது காளைகள் விடும் வாடிவாசல், போட்டியை காண வருபவர்களுக்கான இருக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், காளை செல்லும் பாதையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு செய்தார். ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பணியில் 2 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், 6 துணை கண்காணிப்பாளர்கள், 15 ஆய்வாளர்கள் என 237 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும், மேலும் காளைகள் அனைத்தும் சோதனைக்கு பிறகே வாடிவாசலுக்கு அனுமதிக்கப்படும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். திருவொற்றியூர் பாரதி நகர் அருகே கடலில் கலந்திருக்கும் எண்ணெய் அகற்றும் இடத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். சரியாக நேரத்திலே செய்யாததால் தான் இன்னும் எண்ணெய் படலத்தை முழுமையாக எடுக்கப்பட முடியாத ஒரு சூழல். நாட்கள் கூட கூட சுற்றுச்சூழலுக்கும் மீன் வளத்திற்கும் மேலும் ஆபத்து ஏற்படும். இதனால் மீனவர்களுடைய வாழ்வு தொடர்ந்து பாதிக்கும். ஹெலிகாப்டர் மூலம் எண்ணெய் உறிஞ்சி எடுப்பது என்பது புதிய முறை அல்ல, பழைய முறைதான். துறைமுகத்தை பொறுத்தவரையிலே துறைமுகம், கடலோர காவல்படை, பொதுத்துறை, எண்ணெய் நிறுவனம், தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம், மாசு கட்டுப்பாடு வாரியம் இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து முதல் நாளிலிருந்தே தங்களுடைய செயல்பாட்டை துவங்கியிருந்தால் அடுத்த 3-4 நாட்களிலே இந்த பணியை முடித்திருக்கலாம். ஆனால் இந்த விபத்து பெரிய அளவிலான விபத்து என்று பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் வெளிவந்த பிறகு கூட அதை அலட்சியப்படுத்தியது இதற்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம், தாமதத்திற்கு காரணமாக இருக்கலாம். எனவே அனைத்து துறையினரும் முழு வீச்சிலே செயல்பட்டு கடலிலே கலந்திருக்கின்ற எண்ணெய் படலத்தை இன்னும் ஓரிரு நாட்களிலே முழுமையாக அகற்றிட முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பொதுமக்களுக்கும் குறிப்பாக மீனவர்களுக்கும் தமிழக அரசு, மத்திய அரசு மற்றும் போர்ட்டை சேர்ந்தவர்கள், கப்பல் நிறுவனம் நம்பிக்கை கொடுக்க வேண்டும். மீனவர்களுக்காக திருவொற்றியூர் அருகே கடலில் கலந்திருக்கும் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியினை நேரில் ஆய்வு செய்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தனை நேரலையில் பார்த்தோம். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழ்.